உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய கவிஞர் அரங்கம் நிகழ்ச்சிக்குள் செல்லுகிறோம். பெருங்கவி பாரதியாருடைய தொடர் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பல்வேறு கவிஞர்களை நாம் நேர்காணல் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் கவிஞரின் பெயர் கவிஞர் திருமதி கு.சி. இந்திராணி அவர்கள். திருமதி இந்திராணி அவர்கள் சென்னை நகரை அடுத்துள்ள ஆவடியைச் சேர்ந்தவர். அவரோடு நாம் இன்று அவருடைய கவிதைகளோடு அவருடைய நேர்காணலையும் நாம் கேட்க இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் அவரை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் திருமதி கு.சி. இந்திராணி அவர்களே, வாருங்கள். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? வணக்கம், நலமாக இருக்கின்றேன். நீங்க ஆவடின்னு தெரியும், எந்த ஊர்ல பணியாற்றுறீங்க, என்ன பணியாற்றுறீங்க? ஐயா, என்னுடைய இருப்பிடம் ஆவடி. நான் பணியாற்றுவது திருவள்ளூர் மாவட்டத்தில் கடம்பத்தூர் என்ற ஊரில் அகரம் பள்ளியில் பணியாற்றுகின்றேன். பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சொந்த ஊரு, பிறப்பு, உங்களுடைய அப்பா அம்மா பேரு, உங்க பள்ளி கல்வி, உங்களுடைய கல்வி, அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கம்மா. என்னுடைய சொந்த ஊர் திருத்தணிங்க ஐயா. திருத்தணியில அருகில் உள்ள ஒரு கிராமம் மங்களங்கிராம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் நான் அங்கு 12ஆம் வகுப்பு வரை படித்தேன். பின்பு எனக்கு 18 வயதில் திருமணம் ஆகிவிட்டது. 12ஆம் வகுப்பு முடித்த உடனே திருமணம் ஆகிவிட்டது. பின்பு 2 குழந்தைகள் பிறந்த பின்பு 2001 ஆசிரியர் பயிற்சி செவ்வாப்பேட்டையில ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், அங்க படிச்சேன். என்னுடைய ஆசிரியர் பயிற்சி அங்க முடிச்சேன். பிறகு 2006 ஆசிரியராக பணியில் அமர்ந்தேன். அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அகரம் பள்ளியில் பணியமர்ந்தேன். எனக்கு நான் புகுந்த வீடு திருத்தணிக்கு பக்கத்துல இருக்கிற அம்மையார் குப்பம் என்ற கிராமம் தான் அதுவும். நான் என் வீட்டில் 9வது மகள். பெரிய குடும்பத்தில் பிறந்தேன். இங்கு வந்த இடத்திலும் முதல் மருமகளாக வந்தேன். எனக்கு 2 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். 2 பேரும் படித்து முடித்து வேலையில் உள்ளார்கள். பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார்கள். உங்களுக்கு 2 பிள்ளைகள் பொறியியலாளராக வேலை செய்கிறார்களா? வேலை செய்கிறார்கள். நீங்களே ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி மாதிரி இருக்கிறீங்க. சிறு வயதில் திருமணம் முடிந்து விட்டது. 18 வயதில். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த தமிழ் ஆர்வம், இலக்கிய ஆர்வம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? நான் ஆசிரியர் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது தமிழ் ஆர்வம் இருந்தது. இருந்தாலும் அப்போதெல்லாம் கவிதை எழுதவோ எதுவும் தெரியாது. ஆர்வம் இருந்ததை தவிர சிறிது தயக்கம். பிறகு ஆசிரியர் பயிற்சியில் சேர்ந்த உடனே நான் நன்றாக வரைவதிலும் அங்கு ஊக்கம் அளித்தனர். என்னுடைய ஆசிரியர்கள் நன்றாக வரைகின்றார் என்று. நிறைய பெயிண்டிங் இந்த மாதிரி நிறைய வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் அங்க கவிதை எழுதியிருக்கேன். நிறைய கவிதைகளுக்கு அங்கு பாராட்டும் வாங்கியிருக்கேன். அங்கதான் என்னுடைய ஆர்வம் துவங்கியது. பின்பு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் என்னுடன் பணிபுரியும் பவானி ஆசிரியர் அவர்கள் இதில் இணைத்தார்கள் இந்த புலனத்தில். பின்பு இங்க தொடர்கிறேன், கவிதை எழுத தொடர்கிறேன், கவிதை தளங்களில் பயணிக்கிறேன். திருமதி பவானி என்று சொன்னால் அவங்க நம்ம அந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் தொடர் கவிதை நடத்திட்டு இருக்காங்களே, அவங்களா? ஆமா, அவங்கதான்ப்பா. அவங்கதான். அவங்க என்னுடைய தோழி, என்னுடன் பணிபுரிந்து வருகிறார். அவர்தான் இணைத்தீங்களா என்று அவருக்கு நான் இதற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், இதில் இணைத்ததற்காக. ஏனென்றால் இந்த குழுமத்திற்கு நான் வரும்போது கவிதை தளத்தில் வருவேன். சிறிது தயக்கம் இருக்கும். பின்னூட்டம் அளிக்க என்னை அழைப்பார்கள். அந்த நேரத்தில் பதட்டப்பட்டு விடுவேன்.
இப்பொழுது கொஞ்சம் அந்த பதட்டம் இல்லாமல் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு இந்த தளம் எனக்கு கொடுத்த வாய்ப்புகளுக்காக இங்கு நன்றி கூற கடமைப்பட்டுக்கிறேன். பவானி அம்மா தோழி அவர்களுக்கு சிறப்பம்மா. திருமதி பவானி அவங்க நிறைய பேர் உருவாக்கி இருக்கிறார்கள். அது போல உங்களையும் அவர்கள் வரவழைத்து உங்களுக்கு இந்த தேக்கத்தை எல்லாம் போற்றி சிறப்பான ஒரு பண்ணியிருக்காங்க. மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு பாரதியார் நிகழ்ச்சி, இந்த பாரதியார் நிகழ்ச்சி ஒட்டி ஒரு பாரதியார் கவிதை வழங்க வந்திருக்கிறீர்கள். அந்த கவிதை சொல்லுங்களம்மா. சாதிகள் இல்லையடி பாப்பா என பாரதி நீ பாடினாய். குழந்தைகளும் சிறுவர்களும் ஆகிய பாப்பாக்கள் நீ பாடியதற்கு முன்னும் பின்னும் சாதி பற்றி அறியாதவர்களாகவே இருந்தார்கள். இன்று அப்படியே இருக்கிறார்கள். எனவே உணர்த்த தேவையற்ற குழந்தைகள் மூலம் பெரியவர்களுக்கு நீ உணர்த்த விரும்பிய சாதி ஒழிப்பை பெரியவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சாதி வெறியையே நம் மக்கள் சாதனையாக சாதித்துக் கொண்டுள்ளார்கள். 1000 உண்டுங்கு சாதி எனில் அந்நியர் வந்திங்கு புகழ் என்ன நீதி என்று பாரதி நீ வினவியவாறே புகுந்திருந்த அந்நியர் வெளியேறி விட்டனர். ஆனால் 1000 சாதிகள் மட்டும் அப்படியே இருக்கின்றன. இல்லை இல்லை, அதிகரித்திருக்கின்றன. எனவே பாரதி நீ இன்று இருந்தால் சாதியை தூக்கி எறியுங்கள் எனச் சொல்வாய். சாதியை தூக்கி எறிவதற்கு பதிலாக நம் மக்கள் பாரதியே உன்னை தூக்கி எறிந்திருப்பார்கள். வருந்தாதே பாரதி, நீ விரும்பியவாறு உரைக்கும் திறன் எனக்கில்லை. உண்மை என நான் உணர்ந்தபடி கூறுகின்றேன், உள்ளபடி கூறுகின்றேன். சாதியின் பின்னணியில் தான் அரசியல், சாதியின் அடிப்படையில் தான் தேர்தல் என்னும் பலமான இருக்கையில் சாதி இருப்பதால் சாதியுடன் மோதுபவர்கள் சிதறி போவார்கள். சாதி சிதறாது. சிறப்பம்மா, சிறப்பு. சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். சாதியை பற்றி சாதியில்லை பாப்பா என்ற அதை மையமாக வைத்து உங்கள் கவிதை அமைந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு பாரதி வந்திருந்தால் சாதி சான்றிதழ் வேண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை காத்திருந்திருப்பான் பாவம். சாதியில்லை பாப்பா என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு அப்படித்தான் சாதியில்லை பாப்பா என்று சொன்னதே பாரத நாட்டிலே, தமிழ்நாட்டிலே சாதி சான்றிதழ் தான் எல்லாவற்றையும் அடிப்படையாக தேவைப்படுகிறது. பள்ளியில் சேர வேண்டும் என்றாலும், கல்லூரியில் சேர வேண்டும் என்றாலும் பல இடங்களிலே சாதி சான்றிதழை கேட்கிறார்கள். ஒரு புறம் சாதிகள் இல்லையடி என்று சொல்லுவதும், இன்னொரு பக்கம் சாதி சான்றிதழுக்கு காசு கொடுத்து பெறுவதுமாக இன்றைய நகர்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள் அம்மா. சொல்லிவிட்டீர்கள், என்னால் விரிவாக உங்கள் கணவர் பெயர்? என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்றால், நான் என்னுடைய புகுந்த வீட்டிற்கு முதல் மருமகளாக சென்றேன். இவர்தான் என்னுடைய கணவர் முதல் மகன் அந்த வீட்டிற்கு. அவருக்கு தந்தை இல்லை. ஆகவே அனைத்து பொறுப்புகளையும் நான் தான் இங்கு நிர்வகித்துக் கொண்டு வருகிறேன் முதல் மருமகளாக. அவருக்கு தாய்ப்பற்று அதிகம், பெற்றோர்கள் பற்று அதிகம், உடன் பிறந்தவர்கள். இன்றாலும் கூட வாரத்தில் 4 நாட்கள் ஊருக்கு சென்று விடுவார் அவர்களை பார்த்து வர. அங்கு சொந்த ஊர், அதை அவரால் மறக்க முடியவில்லை. நான் என்னதான் ஆவடியில் இருந்தாலும் சொந்த ஊரை மறக்க மாட்டேன்றார். அதனால அங்கதான் வாரத்துல 4 நாட்கள் அவர் டிஐ சைக்கிள் என்ற ஆவடியில் உள்ள தொழில் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இன்று அவர் இதிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டார், ஓய்வு பெற்றார். ஊருக்கு சென்று விவசாயம் பார்க்கிறார். வாரத்தில் 2 நாட்கள் இங்கு வருவார். மாமியாரும் இப்பொழுது இல்லை. ஆகையால் ஊரில் அவர்தான் அனைத்தும் பார்த்து கொள்ள வேண்டிய நிலைமை. நான் என்னுடைய வீட்டில் எடுத்துக்கொண்டால் என் அப்பா காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்ததால் மிகுந்த பற்று யார் மேலன்னா இந்திரா காந்தி அம்மா. அவரோட ஞாபகமா தான் எனக்கு இந்திராணி என்ற பெயர் வைத்தார். 10ஆம் வகுப்பு படிக்கும் வரையும் அவரை போலவே முடிகள்லாம் கட் பண்ணி விட்டுதான் என்ன வளர்த்திருப்பாரு. இந்திரா காந்தி மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அம்மா திட்டினதுக்கு அப்புறம் தான் முடி வளர்க்க ஆரம்பிச்சேன். இப்படி தான் என்னுடைய பெயர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா அம்மையாரை போல இவரை வளர்த்திருக்கிறார். காங்கிரஸில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இவருடைய தந்தை இருந்திருக்கிறார் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். உங்களுக்கு இந்த கவிதை எழுதுகிற ஆர்வம் எப்படி தோன்றியது? எனக்கு கவிதை எழுதும் ஆர்வம் வந்தது, அதுதான் என்னுடைய ஆசிரியர் பயிற்சி படிக்கும் போதுதான் என்னுடைய தோழிகள் எல்லாம் உனக்கு கவிதை நன்றாக வருகிறது, நீ எழுதலாம் என்று என் தயக்கத்தை போக்கி என்னை கவிதை எழுத வளர்த்து. அதுவரை நான் மற்றவர்களின் கவிதைகள் மட்டுமே ஆர்வமாக படித்துக் கொண்டிருந்தேன். கவிதை புத்தகங்களை வாங்கி அங்க இருக்கிற நூலகத்துல கவிதை புத்தகங்கள் தான் அதிகமா நான் எடுப்பேன். அந்த கண்ணதாசன் கவிதைகள்லாம் நிறைய படிப்பேன். அப்படி படிக்கும்போது எனக்கு ஆர்வம், உனக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, நீயே எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்குதான் நான் ஆர்வம் கொண்டேன் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில். மகிழ்ச்சி. கண்ணதாசன் கவிதைகளை படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. அதுல முக்கியமா கண்ணதாசன் கவிதைகள்ல உங்களை ரொம்ப கவர்ந்த கவிதை இல்ல வரிகள் எது எனக்கு சொல்லுங்களேன். எனக்கு திரைப்படல பாடல்கள்ல கூட கண்ணதாசன் வரிகள்ல நிறைய பிடிக்கும். இந்த ஒளிமயமான எதிர்காலம், அது அவரோட பாடலான்னு தெரியல, அந்த பாடல் பிடிக்கும். பிறகு கண்ணதாசன் அவர்கள் பாடல் இப்பொழுது நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலர் முல்லைகளே, அந்த பாடல் பிடிக்கும். அதுவும் கண்ணதாசன் அவர்களின் பாடல் தான் என்று இதுவரை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பொதுவாக நிறைய பேர் என்ன பண்றாங்க, வசந்த கண்ணதாசன் மாளிகை சொல்லுங்க. படத்தில், வசந்த மாளிகை படம் அனைத்து பாடல்களும் பிடிக்கும். சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்களில் அவர் பாடி அனைத்து பாடல்களுமே நான் விரும்பி கேட்பேன். ஒரு கோப்பையிலே ஒரு குடியிருந்தால் அந்த பாடலை தான் சொல்ல வந்தேன், என் மறந்துவிட்டது. அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல். அடிக்கடி நான் கேட்ட பாடல், கண்ணதாசன் அவர்களின் பாடலில் விரும்பி கேட்ட பாடல். கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோல மகள் என் துயில் துணையிருப்பு, கோலமயில் என் துணையிருப்பு பாடல் தன் வாழ்க்கையையே அவர் அப்பட்டமாக வெளிக்காட்டியவர். இன்றளவு நாம் கண்ணதாசனை ஏன் போற்றுகிறோம் என்று சொன்னால், அவர் எந்தையையும் ஒளித்து மறைத்து பேசியதில்லை. நான் இப்படித்தான் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதான் அவருடைய கவிதைகளுடைய வெற்றி. அதே மாதிரிதான் பாரதியாரும். பாரதியார் தான் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அவரை அப்படியே போலுறுத்தி காட்டியிருக்கிறார். பாவேந்தர் பாரதிதாசன் அப்படித்தான். நாம கவிதை எழுதுகிற போது அந்த முறைகளை கை கொள்ள வேண்டும். நாம் வாழ்கிற சமூகத்தினுடைய சமகால அரசியலை பேச வேண்டும். அதை புதிய சொற்களால் புதிய நடையிலே சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு கவிதையினுடைய வெற்றி என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வேறு ஏதேனும் சில கவிதைகளை, உங்களுக்கு பிடித்த கவிதை வரிகளை நீங்கள் சொல்லலாம். எனக்கு பிடித்த கவிதை வரிகள் எடுத்துக்கொண்டால், நான் ஆசிரியராக இருப்பதால் நான் முதலில் எழுதிய கவிதை பள்ளிக்கூடம் என்ற தலைப்பை எழுதினேன். கல்வி எனும் வித்து அழிக்க முடியாத சொத்து, கல்வி கற்க கப்பலேறி போன காலம் போயாச்சு, கருவில் உள்ள குழந்தைக்கு கூட கற்றுக் கொடுக்கும் காலமாச்சு, தலையை சுற்றி காதை தொட்டு பள்ளியில் சேர்த்த காலம் போய் பிறந்த 10 மாதத்திலே பள்ளியில் விலை பேசி விற்றாச்சு, 100 மதிப்பெண் வாங்க வேண்டி பந்தயத்தில் விட்டாச்சு, கல்வியோடு கலையும் சேர்த்து கற்றுக் கொடுத்த காலம் அது, கலையில் இவ்வளவு என பட்டியலிடும் காலம் இது, விளையாட்டோடு விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்த காலம் அது, விஞ்ஞான வளர்ச்சியால் விளையாடிக் கொண்டிருக்கும் காலம் இது, குருவை தேடி செய்திகள் கேட்டு கற்றது அக்கல்வி, கூகுளை பார்த்து குருவிற்கே பல செய்திகள் சொல்வது இக்கல்வி, சிறு கதைகள் சொல்லி கேட்டுக்கிட்டது அக்கல்வி, குறும்படங்கள் வாயிலாக கற்று தெளிவது இக்கல்வி, அறிவினை ஆன்மீகமாக கற்றுக் கொடுத்தது அக்கல்வி, ஆன்மீகத்தை ஆராய்ச்சி செய்ய கற்றுக் கொடுத்தது இக்கல்வி, சுவடி சுமந்து படிச்ச காலம் பறந்து போயிடுச்சு, புத்தக சுமைகள் சுமந்து படிக்கும் காலம் வந்துடுச்சு, தமிழை 5 பாடமாக கற்றுக் கொடுத்தது அப்போது, 5இல் 1 தமிழாக கற்றுக் கொடுப்பது இப்போது,
கற்றுக் கொடுக்க கல்வி நிலையங்கள் திறந்தது அப்போது, விற்று பணம் சேர்க்க கல்வி கூடங்கள் திறப்பது இப்போது. காலம் மாறியது, கல்வி நிலையம் மாறியது. மாற்றம் ஒன்றே மாறாததாக இருக்கின்றது. சிறப்பம்மா, சிறப்பு. பள்ளிக்கூடத்தை பற்றிய நல்ல ஒரு கவிதை கொடுத்தீர்கள். அந்த காலத்திலே கல்வி பயிலுவதற்காக அயல் நாடுகளுக்கு செல்வார்கள். நம்முடைய காந்தி, நேரு போன்றவர்கள்லாம் வெளிநாட்டுல போய் படிச்சிருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் கூட அயல் நாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அயல் நாடுகளுக்கு கூடிய மாணவர்கள்லாம் இந்தியாவுக்கு, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து படிக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொறியியல் கல்வி ஆகட்டும், மருத்துவ கல்வி ஆகட்டும், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பல வெளிநாட்டு மாணவர்கள் பயிலுகிற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. அது காரணம் கேட்டீங்கன்னா அதுக்கான கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்புகள் தமிழ்நாட்டுல வளர்ந்து காணப்படுகிறது. நீங்க கல்வித்துறையில இருக்கீங்க, ஆசிரியரா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு துவக்கப்பள்ளி ஆசிரியர் இருந்தா கூட நீங்க தான் வந்து அந்த கல்வி தொடங்கி வைக்கிறீங்க. இப்ப நீங்க நடத்துகிற இந்த பாடமுறை, கல்வி முறை, இதெல்லாம் வந்து இந்த மாணவர்களை எதிர்காலத்துல மேலோங்கி வர வைக்குது, பெரிய உயரத்துக்கு போக வைக்குது. இந்த கல்வி முறையில இந்த மாணவர்கள் படிக்கிறாங்கள, அவர்கள் எல்லாம் வந்து இப்ப சமீப காலத்துல கொஞ்சம் மாற்றத்தோட காணப்படுறாங்க. அதை பற்றி உங்க கருத்து என்ன? அன்றைய காலகட்டங்களில் ஒரு வீட்டில் 10 பிள்ளைகள், 9 பிள்ளைகள் இருப்பார்கள். இன்னைக்கு வந்து 2 கூடவே அதிகமாயிடுச்சு. 1 போதுன்ற நிலைக்கு இருக்கிறதால பெற்றோர்கள் வந்து மிகுந்த செல்லமா அவங்கள வளர்க்குறாங்க. அவங்க கேட்டது எல்லாமே நடந்துருது. பிறகு வந்து அந்த காலங்கள்ல வந்து அதிகமா சம்பாதிக்கல. எல்லாரும் படிச்சு சம்பாதிக்கல. இப்போ வந்து சுயமா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய படிச்சு. இப்ப ஒரு வயசுக்கு மேல பெற்றோர்களோட உதவியே தேவையில்லாம போயிடுது. தான் சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க சுயமா செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆடம்பரத்துக்கு அடிமையாகிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். உறவு முறை கூட தெரியவில்லை என்ற காலகட்டங்களில் நிறைய பிள்ளைகளுக்கு அப்படியாக இருக்கிறார்கள். இதை மாற்றி பெற்றோர்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகம் வழிநடத்த அந்த பெற்றோர்கள் உதவ வேண்டும். ஏனென்றால் ஒரு பள்ளியில் பணிபுரிவதால் குழந்தைகளை திட்டக்கூட எங்களுக்கு உரிமை இல்லை என்ற காலம் வந்துவிட்டது. பாடம் நடத்துறோம், வந்துடுறோம். கொஞ்சம் திருப்தி இல்லை எங்களுக்கு. குழந்தைகளை கண்டிக்க கூட முடியவில்லை. அப்படியான காலகட்டங்களில் நாங்க இருக்கிறோம். இதை பெற்றோர்கள் நல்ல மாதிரியாக குழந்தைகளை வழி நடத்த வேண்டும். ஆசிரியரும் வழிநடத்த பெற்றோர்கள் உதவி செய்ய வேண்டும். அப்படி ஒத்துழைத்தால்தான் இன்றைய கால மாணவர்களை வளர்ச்சி அடைய செய்ய முடியும். அப்பெல்லாம் வந்து ஆசிரியர்கிட்ட பையனை விட்டு இந்த பொண்ணை விட்டு கண்ணு 2 விட்டுட்டு தோலை ஃபுல்லா உரிச்சி எடுத்துருங்கன்னுவாங்க. அவங்களோட நோக்கம் என்னவா கேட்டாக்கா, மாணவர்கள் ஒழுக்கமிக்கவர்களாக வர வேண்டும். முதல்ல நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமானவர்களாக வர வேண்டும். அப்புறம் கல்வியாளர்களாக வர வேண்டும். அறிவாளிகளாக உருவாக வேண்டும். இதுதான் நோக்கமானது. இப்ப அது மாறி போச்சு. ஒழுக்கம் 2வது 3வது இடத்துக்கு போயிடுச்சு. முதல்ல மதிப்பெண் வாங்கி அவன் தேர்ச்சி அடைஞ்சணும். மதிப்பெண் தான் முக்கியம். அவனுக்கு அறிவு முக்கியம் கிடையாது, ஒழுக்கம் முக்கியம் கிடையாது, மதிப்பெண் முக்கியம் அப்படின்ற நிலைமைக்கு இன்றைக்கு இந்த கல்வி முறை தள்ளப்பட்டிருக்க மாணவர்கள். அதனால வேண்டி பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்களை வந்து ஒரு நிறைய மதிப்பெண் பெற வச்சா நல்ல ஆசிரியர், பையன் மதிப்பெண் கம்மியா வாங்கினா ஆசிரியர் சரியில்லைன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆசிரியர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க அவங்கதான். அதை கத்துக்கிட்டு பரீட்சை எழுதி, தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டியதும், மதிப்பெண் அதிகம் பெற வேண்டியது மாணவர்கள் கடமை தான். அதை வந்து ஆசிரியர்கள் போய் செய்ய முடியாது. அதை வந்து புரிந்து கொள்ளாம பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்கள் குறை சொல்வது, ஆசிரியர்களுக்கு நிறைய விதிமுறைகளை, சட்டத்திட்டங்களை வகுப்பது, இது வந்து மாணவர்களுடைய ஒழுக்கமின்மையை உருவாக்கிடும். முதல்ல ஆசிரியர்கள் மீது ஒரு பணிவு,
ஒரு பக்தி, ஒரு மரியாதை, ஒரு தாய்க்கு நிகரான, ஒரு தந்தைக்கு நிகரான, இன்னும் சொல்ல போனால் தெய்வத்துக்கு நிகரான ஒரு உயரிய இடத்தை அந்த ஆட்சிக்கு கொடுத்தால்தான், அந்த மாதிரிதான் சொல்றார் வள்ளுவர். கற்றதனால் ஆய பயனன் கொல் வாளறிவன் மிகுந்த அறிவுடையவனுடைய தாள்களை தொழாத விடம் பட்சத்தில். வாளறிவன் சொல் மிகுந்த அறிவுடையவன் ஆசிரியர். ஆசிரியருடைய பாதங்களை தொழாமல் நீ எவ்வளவு உயர்ந்த கல்வி பெற்றும் எந்தவித பயனும் இல்லை என்று வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார். எனவே இந்த கல்வி முறையிலே ஆசிரியரை மதித்தல் என்பது மிக முக்கியமானது. ஆசிரியரை மதித்தால்தான் இவன் ஒரு அறிவாளியாக வர முடியும். அப்பதான் நிறைய உயர்ந்த ஞானத்தை பெற முடியும். இல்லை வெறும் மதிப்பெண் தான் பெற முடியும். சிறப்பம்மா. நீங்கள் இந்த கல்வி, ஆசிரிய பணி, இலக்கிய பணி, இப்படி 3 பணியில உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. இந்த 3 பணியிலேயே உங்களுக்கு கிடைத்த சிறப்புகள், பாராட்டுகள், விருதுகள், அதை பற்றி எல்லாம் சொல்லுங்க. சங்கத்தமிழ் பூங்காவிலிருந்து செந்தமிழ் கம்பன் கழகம் என்றது. இதுல செந்தமிழ் செம்மல் என்ற விருது வாங்கியுள்ளேன் கம்பன் கழகத்தில். இதற்கு இந்த கம்பன் கழகத்தில் என்னை ஊக்கப்படுத்தி சென்றது சங்கத்தமிழில் அவர்கள் மூலமாகத்தான் இதற்கு நான் சென்று இந்த விருது வாங்கினேன். பிறகு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சீர்மிகு ஆசிரியர் விருது வாங்கியுள்ளேன். சீர்மிகு ஆசிரியர் விருது. பின்பு கவிச்சுடர் விருது, சாய்ந்த தராசு என்ற பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம் என்ற குழுமத்தில் கவிச்சுடர் விருது வாங்கியுள்ளேன். அதற்கு பின் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலும் வள்ளுவர் தொண்டர் பாராட்டு சான்றிதழும் வாங்கியுள்ளேன். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையிலிருந்து உலக முத்தமிழ் மாநாடு நடைபெற்ற பாராட்டு சான்றிதழ் வாங்கியுள்ளேன். பின்பு அதே அமெரிக்க முத்தமிழ் மன்றம் நடைபெற்ற வேர்ல்டு ரெக்கார்டு உலக சாதனையாளர் பங்கேற்பு சான்றிதழ். பாரத நிகழ்ச்சிக்காகவா? ஆமா. அதுக்கப்புறம் பெண் அமைப்புல இருந்து பெண் அமைப்பு என்ற அமைப்புல இருக்கேன். இந்த அமைப்புல இருந்து கவிதை வாசிப்பு போட்டியில சான்றிதழ் வாங்கியிருக்கேன். இன்றைக்கும் அங்கேயும் நிறைய கவிதைகள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பிறகு தமிழா தமிழ் பேசு புலனம், நிறைய புலனங்களில் இருக்கின்றேன். தமிழா தமிழ் பேசு புலனத்தில் பட்டிமன்ற நடுவராக இருந்து இன்று கவியரங்கம், கவிச்சாலை, தமிழ் நிகழ்வு நடுவராக பொறுப்பில் உள்ளேன். தமிழன் கவிதாலயம், மாந்தளிர் வேற நிகழ்ச்சியில கலந்துட்டு வேற நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க என்னங்க? வேற என்னென்ன நிகழ்ச்சியில கலந்து? வேற நிகழ்ச்சியில சாய்ந்த தராசு என்ற புத்தகம், கவிதை புத்தகத்தில் என்னுடைய கவிதை இடம்பெற்றுள்ளது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் என்மனார் என்ற புத்தகத்தில் என்னுடைய கவிதை இடம்பெற்றுள்ளது. தமிழ் சுவடுகள் என்ற புத்தகத்திலும் என்னுடைய கவிதை இடம்பெற்றுள்ளது. இப்படி கவிதைகள் எழுதி கொண்டிருக்கின்றேன். எனக்கு கவிதையில் ஆர்வம் உள்ளது. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு கவிதை பணியிலும் சிறப்பான ஒரு ஆசிரியர் பணியிலும் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஆசிரியராக இருக்கிறீர்கள்? நான் 2006 ஆசிரியராக 18 வருடங்கள் பூர்த்தி அடைகிறது. 18 வருடங்கள் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். உங்க பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கம்மா. உங்க பிள்ளைகள் என்ன பண்றாங்க? பேர் சொல்லுங்க. யாருங்க? உங்க பசங்க என்ன பேர் சொல்லுங்க. என்னுடைய பெரிய மகன் பேரு சரத்குமார். அவர் பொறியாளரா வேலை செய்யறாரு. இரண்டாவது மகன் லோகேஷ்குமார்.
அவரும் ரெண்டு பேருமே பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு பொறியாளரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நிறுவனத்துல. மகிழ்ச்சி. ஒரு இனிய குடும்பம், 2 மகன்கள், கணவர். இந்த அம்மையார் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். கணவர் பணி ஓய்வு பெற்று விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இப்படியான ஒரு குடும்பம். சென்னைக்கு அருகில் ஆவடியிலே இருக்கிறார்கள். திருவள்ளூரிலே கடம்பத்தூரிலே பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கவிதை இலக்கிய துறையிலே பல்வேறு தளங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறார். நூல்களிலே தன்னுடைய கவிதை இடம்பெற செய்திருக்கிறார். இப்படி பல பணிகளுக்கு மத்தியிலே விழா வந்து கொண்டிருக்கிற திருமதி கு. இந்திராணி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளிலே அவர் இணைந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாரதியார் தொடர் நிகழ்ச்சியிலே ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு கவிஞர் அரங்கத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்த கவிஞர் சிறுமுக ஆசிரியர் திருமதி கு. இந்திராணி அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்தளித்து வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குநர் சிவகாமி சண்முகஸ்தானம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.